நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் படிக்கிற ஐசிடி காணொலியிலிருந்து அவர் கொடுக்குற வீட்டு பாடங்களை தான் என்னோடய சார்ட்டில் அப்ளை பண்ணி இந்த ஒரு காணொலியை நான் போட போகிறேன். சரியா? இதுக்கு அடுத்தடுத்து நான் பார்க்குற எல்லாமே அவர் கொடுக்குற வீட்டு பாடத்தை எல்லாத்தையும் என்னோடய சார்ட்டில் அப்ளை பண்ணி அதை ஒரு தனி பிளேலிஸ்ட்டாக நான் போட போகிறேன். அதோட சேர்ந்தது தான் இந்த காணொலி. சரியா? அதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோடய சேனலில் போடுற எல்லா காணொலிகளும் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க என்னோடய ட்ரேடிங் ஜேர்னிக்கு தான். சரிங்களா? அதுக்கு தான் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் படிக்கிறதுக்கு நான் போடலை. நீங்கள் படிக்கிறதா இருந்தால் ஐசிடி காணொலியே போய் பாருங்கள். சரியா? என்னோடதை பார்த்து யாரும் லாஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன சொல்லக்கூடாது. இது ஒரு டிஸ்க்ளைமரு. நீங்கள் பார்த்து படிக்கிறது இந்த காணொலி நான் அப்லோட் பண்ணுற எல்லாமே எனக்கு நான் என்னென்ன படித்தேன், நான் எப்படி அதை அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் வருங்காலத்தில் பார்க்குறது தான் நான் அப்லோட் பண்ணி நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? இதை பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இதில் நான் இதெல்லாம் நான் சொல்ல போகிறதே கிடையாது. நான் படித்ததை இந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் நான் காணொலியில் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதனால் நீங்கள் எது படிக்கிறதா இருந்தாலும் அவரோட சேனல்லே போய் படிங்க. அங்கே தான் எல்லாமே இருக்குது. சரியா? ஏன் இதை பார்த்து ட்ரேடிங் பண்ணாதீங்க. நான் இப்போயே சொல்லிட்டேன். இது டிஸ்க்ளைமரு. பண்ணிவிட்டு நான் தான் காரணம் அப்படின்னு என்கிட்ட சொல்லாதீங்க. நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன். சரியா? வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் அங்கே பார்த்தது அவர் கொடுத்துருந்தா ஹோம்ஒர்க்கு. சரியா? அதை தான் நான் இந்த இதில் நான் பண்ணியிருக்கிறேன். இங்கே நான் ட்ரேட் எடுக்கிற எல்லாமே செஷன்ஸில் தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். சரியா? அதனால் நான் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ஒரு செல் ஸ்டாப்ஸ் பை ஸ்டாப்ஸ் எடுத்தோடனே ப்ரைஸ் ப்ரீ லண்டனில் செல் ஆகிட்டு வந்திருக்கான். லண்டன் ஓப்பன் ஆனோடனே எனக்கு ஒரு பை ஸ்டாப்ஸ் எடுத்துகிட்டு இந்த டீலிங் ரேஞ்சோட 0.5 லெவலுக்கு கீழே இருக்கிற லெவலுக்கு வரணும். சரியா? இதுதான் என்னோடய டீலிங் ரேஞ்சு. ப்ரைஸ் லண்டன் ஓப்பன் ஆனோடனே இங்கே பை ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கான். பை ஸ்டாப்ஸ் எடுத்துகிட்டு எம்எஸ்எஸ் வச்சுருக்கான். எம்எஸ்எஸ் வச்சுட்டு எஃப்இஜிலேருந்து ப்ரைஸ் செல் ஆகிருக்கான். இதோட ஹேண்டில்ஸ் 24.25. சரியா? 24.25 ஹேண்டில். சரியா? அடுத்து இந்த ட்ரேடு. இந்த செல் ஸ்டாப் இந்த பை ஸ்டாப்ஸ் எடுத்ததில் இது ஒரு டீலிங் ரேஞ்சு. இந்த டீலிங் ரேஞ்சு வந்தோடனே இந்த இடத்துல எஸ்எம்டி இருந்துச்சு. இந்த இடத்துலையும் எஸ்எம்டி இருக்குது. ரெண்டு இடத்துலையுமே எஸ்எம்டி. ஆமாம் எஸ்எம்டி. மேலே எஸ்எம்டி இல்லை, கீழே தான். இந்த ஒரு எஃப்இஜில் தான் எஸ்எம்டி. சரியா? இங்கே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சோடனே எஃப்இஜில் ட்ரேட் ஆகி ப்ரைஸ் போகணும். இந்த லோ நான் டார்கெட் பண்ணேன். அதோட ஆர்ஆர் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஹேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா 15.75. சரியா? அடுத்து இங்கே இருக்கிறது இந்த செல் ஸ்டாப்ஸ் எடுத்துருக்கு, இந்த பை ஸ்டாப்ஸ் எடுத்துருக்கு. டீலிங் ரேஞ்ச் இது தான். இந்த டீலிங் ரேஞ்சில் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வச்சோடனே எஃப்இஜில் என்ட்ரி. இங்கே இருக்கிற லோ டார்கெட் 118.25 ஹேண்டில் போயிருக்கு. சரியா? இந்த இடத்துல ப்ரைஸ் மறுபடியும் இந்த இடம் எஸ்எம்டி ஆனது. சரியா? எஸ்எம்டி வச்ச உடனே ப்ரைஸ் இந்த டீலிங் ரேஞ்சில் எஸ்எம்டி வச்சு இங்கே ஷிஃப்ட் வச்ச உடனே இந்த எஃப்இஜில் என்ட்ரி. ப்ரைஸ் இந்த லோ வர ஏன் நான் வைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோ இஎஸில் எஸ்எம்டி. சரியா? அவர் இந்த இதில் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரைஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வைக்கிறதே இந்த இடத்துல வரக்கூடாது. சரியா? 0.5 வரக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு 0.5 லெவலில் எஸ்எம்டி வச்சுச்சு அப்படின்னா அதோட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறணும். சரியா? இதோட ஹேண்டில்ஸ் 34. இதுதான் கடைசி ட்ரேடு.
ஸோ இந்த ஒரு செல் ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கு, இந்த ஒரு பை ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு டீலிங் ரேஞ்சு. ஸோ இந்த டீலிங் ரேஞ்சில் இருக்கிற பை ஸ்டாப்ஸ் எடுத்த உடனே ப்ரைஸ் எம்எஸ்எஸ் வச்சுருக்கோம். எம்எஸ்எஸ் வைக்கும்போது எஃப்இஜி கிரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த எஃப்இஜிலேருந்து 0.5 லெவல் கீழே இருக்க இந்த செல் ஸ்டாப் வந்திருக்கு. ஸோ இதோட ஹேண்டில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 67. சரியா? ஸோ இப்போ நமக்கு இந்த இடத்துல நமக்கு டோட்டலாக கிடச்ச ஹேண்டில்ஸோட மொத்தமாக எவ்வளோ ஹேண்டில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 259 ஹேண்டில். சரியா? இதை நீங்கள் மைக்ரோ லாட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஹேண்டிலுக்கு மைக்ரோ லாட்டில் MNQவில் $2. சரியா? அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காண்டாக்ட் 5 ட்ரேடு கிடச்சிருக்கு. 5 ட்ரேட்லையுமே ஒரு காண்டாக்ட் போட்டிருக்கீங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு காண்டாக்டுக்கு $2 ஒரு பாயிண்ட் மூவ் ஆனால். ஸோ அப்போ இங்கே 259 பாயிண்ட் இருக்குது. 259 ஹேண்டில் மூவ் ஆனோடனே இங்கே $518 உங்களோட இந்த வாரத்துக்கூட என்னது ப்ராஃபிட். சரியா? ஸோ இதே நீங்கள் வந்து இது NQவில் போட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்தோட சார்ட் இது. சரியா? ஸோ இதுதான் உங்களோட அவர் சொன்ன ஹேண்டில்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்கன்னாரு. ஸோ நம்ம இந்தியன் ருப்பியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு $518 $50,000 ரூபாய்க்கு மேலே வந்துடும். சரிங்களா? அது கூட இப்போ நம்ம பார்த்துருவோம். அதே மாதிரி இது வந்து வெறும் ஒரு மைக்ரோ லாட் ஒரு MNQ போட்டனால வந்த ப்ராஃபிட்ஸ் இது. சரியா? $518. இதே நீங்கள் 10 லாட்டு 10 ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டே எக்குத்தப்பக்காக இருக்கும். சரியா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே $5,000 வந்து வந்துடும். சரிங்களா? ஒரு NQ கணக்கு வந்துடும். சரியா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 518 புள்ளி பெருக்கு 95 அப்படின்னு போட்டிங்கன்னா 49,210 ரூபா வருது. சரியா? ஸோ வாரத்துக்கு 48னா 49 அப்படின்னா 4 வாரத்துக்கு 1,96,840 ரூபா. ஸோ இதுதான் அவர் சொன்னார். மாதத்துக்கு $2,000 போதும், வாரத்துக்கு $250 போதும். இல்லை மாற்றி சொல்லிட்டேன். வாரத்துக்கு $250 சம்பாதிங்க, மாதத்துக்கு $1,000 போதுமானதான் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இங்கே நமக்கு $1,000 மேலே வந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. சரியா? ஸோ இவ்வளோ தான் இந்த காணொலியில். அடுத்த இதில் பார்க்கலாம்.